24 வருஷத்துக்கு முன்னாடி சார், 24 வருஷத்துக்கு முன்னாடி இதே போல கஸ்டடி டார்ச்சர்ல கொல்லப்பட்ட ஒரு நபருக்காக தொடுக்கப்பட்ட வழக்கில் போலீசார் இன்று மேல்முறையீடு சென்று அந்த மேல்முறையீட்டில் ஜாமீன் கேட்கிறாங்க. 24 வருஷத்துக்கு அப்புறம் 24 வருஷம் அவங்க உள்ள இருக்காங்க சார். அவங்க ஓகே, இதெல்லாம் வந்து மறந்துருப்போம் நம்ம. இன்னைக்கு நியூஸ், காலையில் நியூஸ், ஹாட் நியூஸ். 24 வருடமாக நாங்கள் ஜெயிலில் வந்து இருந்து வருகிறோம் கஸ்டடி டெத்தில். எங்களோட தண்டனையை நிறுத்தி வச்சு எங்களுக்கு ஜாமீன் கொடுங்கன்னு கேட்ட மனுவை இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி பண்ணியிருக்கு. ஓகே, அப்போது காவல்துறை அதை மீன்ஸ் வந்து நான் மறுபடியும் அந்த கேள்வி கேட்குறேன். காவல்துறை அதிகாரிகள் இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமேலாவது திருந்தணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து இந்த வழக்கில் வந்து நின்று இருக்கு. கண்டிப்பாக நின்றுருக்கு சார். அவங்க திருந்தணுங்கிறத விட தயவு செய்து மனுஷனாக மாறணும். நீங்கள் வந்து உயரதிகாரிகள் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை அடிக்கிறதும், மிளகாத்தூள், கரண்டு வைக்கிறது, பல்வேறு சொல்கிறாங்க. அந்த போலீஸ் ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லத்தியால் உள்ளங்காலில் அடிக்கிறது, நடக்க முடியாமல் அடிக்கிறது. தயவு செய்து நீங்கள் வழக்கு போட்டுட்டீங்களா, அவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருங்க சார். நீதிமன்றம் தண்டனை கொடுக்கட்டும் சார். கொடுமையான தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா தூக்கு தண்டனை கொடுத்து உள்ளே போட்டு போகிறாங்க, இது பண்ணிட்டு போகிறாங்க நீதிமன்றம். நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் சட்டத்தை கையில் எடுக்கிறீங்க? அடித்தவனை நீங்கள் வந்து ஒத்துக்க வைக்கணுங்கிறதுல உங்களுக்கு அப்படி என்ன நிர்பந்தம்? தயவுசெய்து அந்த காரியத்தை வந்து போலீஸார் வந்து குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத என்னோட வேண்டுகோள்.